அது மாதிரி இவனுக்கு லவ் ஃபர்ஸ்ட் சைட் வந்துருச்சு. அந்த பொண்ணை பார்த்தோன்னா இவருக்கு ஒரு லவ் வந்துருச்சு. இப்போ அவர்கள் எல்லா மந்தைகளிலும் சேரும் முன்னே அப்படி செய்யக்கூடாது. சேர்ந்த பின்பு கிணத்தின் வாயில் உள்ள கல்லை புரட்டுவார்கள். அப்பொழுது ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவோன்னு, மொத்தமாக சேர்ந்த பிறகு தான் தண்ணீர் காட்டுவோன்னு சொல்லுவான். அப்போ அவன் பேசி கொண்டிருக்கும் போதே தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ராகேல் அந்த ஆடுகளை ஓட்டி கொண்டு வந்தாள். யாக்கோபு தன் தாயின் சகோதரனாக லாபானுடைய குமார்த்தியாக ராகேலையும் அந்த தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபோது இவனுக்கு ஆசை எப்படி வந்திருக்குதுன்னா, லாபான் ஆடுகள் மேலேயும் வந்துருச்சு, பொண்ணு மேலேயும் வந்துருச்சு. இதுதான் நடந்தது. கிணற்றின் வாயில் இந்த கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். அப்பொழுது ராகேலை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுது. திடீர்னு போய் நம்ம ஊர்லேருந்து இப்படி செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்போ தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டான். நான் உங்கள் மாமா மகன், முறம் பையன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு தென் அவளை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறான். ஏன்னா இவர் தான் எங்கள் அண்ணங்கிட்ட வாங்கிட்டு வராரு. அவன் அண்ணன் மிரட்டுறான், கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு அதுக்கு பயந்து ஓடியாடுறான். இது இல்லைன்னா இங்கே பார்த்துருக்க முடியாது. எதுக்கு அழுகுறான்னு தெரியாது. இவனுக்கு ஒரே இது ஆச்சு, அழுகுறாரு. அழுது அவள் தன் தகப்பனுடைய மருமகன் என்றும் ரெபெக்காளின் குமாரன் என்றும் ராகேலுக்கு அறிவித்தான். இங்கே பாருங்க, அவளுக்கு தெரியாது, ஈசாக்கை பற்றி யாருக்கும் தெரியாதுங்க. ரெபெக்காளின் குமாரன் என்று இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அவள் ஓடி போய் அதை தன் தகப்பனுக்கு அறிவித்தார். லாபான் தன் சகோதரின் குமாரனாகிய யாக்கோபுடைய செய்தியை கேட்டபோது அவனுக்கு எதிர்கொண்டோடி அவனை கட்டி கொண்டு முத்தம் செய்து தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். இது வரைக்கும் நல்லா நடக்குது, எல்லாம் நடக்குது. அவன் தன் காரியங்கள் எல்லாம் விவரமாய் லாபானுக்கு சொன்னான். இப்போ இவன் சும்மா சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய எல்லா சீக்ரெட்ஸையும், எப்படி அண்ணனை ஏமாத்தினேன், எப்படி அவங்க அம்மா ட்ரெஸ்ஸு போட்டு விட்டா, இது எல்லாத்தையும் சொல்லி எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் கண்டுபிடிச்சிட்டான். இப்போ எங்கள் அண்ணன் என்ன கொல்ல வரேன்றான், நான் தப்பிச்சு விடாதேன். இது சொல்லாமல் இருந்திருந்தான்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான், இவன் எல்லாத்தையும் சொல்கிறான். அதாவது ஒரு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது, உன்னுடைய இருதயத்தில் உள்ளதே மற்றவங்களுக்கு சொல்லாத, அதை சீக்ரெட்டாக வை, அதை கர்த்தருக்கு மட்டும் தெரிவி, வேற யாருக்கும் தெரிவிக்காதே. ஆனால் இவன் செய்கிற பாருங்க, எல்லாத்தையும் சொல்கிறான். சொன்னோடனே அதுலேருந்து அட்வான்டேஜ் எடுக்கிறான் அவங்க மாமன். ஸோ அவன் இந்த காரியங்களுக்கெல்லாம் விவரமாய் லாபானுக்கு சொன்னான். அப்போது நீ என் எலும்பும் என் மாம்சமானவன், நீ 1 மாதம் வரைக்கும் என்னிடத்தில் தங்கிட்டுன்னு சொல்கிறான். 1 மாதம் வரைக்கும் தங்குறான். அப்போ பின்பு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான் பாருங்க. நெக்ஸ்ட்டு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாக இருப்பதுனால சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? இவனுக்கு ரொம்ப அன்பு ராகேல் மேலே, அதனால் சும்மாவே வேலை செய்கிறாரு. சம்பளம் எவ்வளோ கேட்குறாய் என்று கேட்டான். அதற்கு லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவர் பேர் லேயாள், இளையவர் பேர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாக இருந்தது. ராகேலோ ரூபவதியாக பார்வைக்கு அழகானவனமாக இருந்தாள். மூஞ்சி ஒருத்தருக்கு மூஞ்சிருச்சு 1.5 கண்ணு அப்படின்னு வச்சுப்போமே, ஒரு 1 கண்ணு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இவனுக்கு அவளை பிடிக்கல. ஆனால் ராகேல் மேலே இவனுக்கு முதல்லேருந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டு. அதனால் அப்படியே உட்காந்துட்டு இருந்தான். அது இந்த காலத்துலேயும் நடக்குது அது மாதிரி. சரி, இப்போ பாருங்க, அவன் என்ன பண்ணுறான், வாயை தவறி வளர்றான். யாக்கோபு ராகேல் மேலே பெரிய பாட்டு, உமது இளைய குமாரத்திற்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். Never trade your timing with anybody. இவன் செய்த பயங்கரமான தப்பு. இது ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கலாம், ஆண்டவரே நான் என்ன செய்யலாம், எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு,
அவர் தான் கூட இருந்து உனக்கு எல்லாமே கவனித்து கொண்டாடுறேன்றாரு. அவர்கிட்ட கேட்டிருந்தா அவர் அவர் ஐடியா கொடுத்துருக்க மாட்டாரா? இவனுக்கு அதில் நம்பிக்கை இல்லை. இவன் என்ன நம்மளை மாதிரி நம்ம மனுஷனுங்க மாதிரி சொல்லுவாங்க, இது பர்சனல், இதே ஆண்டவர் இன்வால்வ் பண்ணலாம். இது நிறைய பேர் இது சொல்கிறாங்க. வாலிபர்களும் வாலிப பெண்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது என் பர்சனல் விஷயம். எந்த பர்சனல் விஷயமா இருந்தாலும் சரி, ஆண்டவரத்தில் போய் உங்கள் இருதயத்தை கொட்டுங்க. அவர் கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. அவர் தான் உங்களை உருவாக்குனார், உங்களை படைத்தார். அவர் தான் இந்த உலகத்தில் உங்களை அனுப்பித்து வைத்தார். அவர் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையாக செய்து தருவார். இது நம்பிக்கை இல்லாமல் இவன் என்ன பண்ணிட்டான், க்ளீனாக முதல்ல போய் மாமாவுக்கு தன்னுடைய மாமனாருக்கு தன்னுடைய பற்றி எல்லா கதைகளையும் சொன்னான். அது தப்பு. ஒன்று தப்பு. பாருங்க எப்படி அங்கே ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருந்து திட்டத்தனமாக ஆசீர்வாதத்தை வாங்கினா கூட இங்கே தப்பு செய்கிறான். ரெண்டாவது இவனா சொல்கிறான், கமிட் ஆகிறான், 7 வருஷம் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு. அவன் மாமன் அதை கேட்கவே இல்லை. நீ 7 வருஷம் வேலை செய்து தான் உனக்கு தருவேன்னு சொல்லுவேன், அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. இவனா போய் கமிட் ஆகிறான். ஸோ ஹீ இஸ் ஃபிக்ஸிங் த லிமிட்ஸ். இங்கே தான் நம்ம கற்றுக்க வேண்டியிருக்காங்க. 7 வருஷம்னா ஒரு சீசன். இந்த ஒரு சீசனை இவன் வேஸ்ட் பண்ணுறான் ஒரு பொண்ணுக்காக. இதை ஆண்டவர்கிட்ட கேட்டு விட்டுருந்தான்னா ஆண்டவர் அதை அழகாக செய்து முடிச்சிருப்பார். ஆனால் இவன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டான். இதெல்லாம் பைபிளில் எழுதப்படலை, ஆனால் விவரிக்கிறேன், இப்படி இருந்திருந்தா இப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இதை நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நீங்களும் யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம டைமிங்கை ஆண்டவர் கொடுக்குறோமா? ஆண்டவர்கிட்ட நம்ம காரியங்களை சொல்லுகிறோமா? ஆண்டவரத்தில் எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு கேட்குறோமா? கேட்குறதில்ல. நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு செய்கிறோம். இதனால்தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தோல்விகளும் வேதனைகளும் வருகிறது. இவனும் அது மாதிரி தான் செய்தான். போய் அந்த பெண்ணுக்காக 7 வருஷம் வேலை செய்கிறேன். இந்த மாதிரி செல்லும்போது பெரிய தோல்விகள் வருகிறது, ஏமாற்றங்கள் வருகிறது. கடைசியில் இவனே ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னை he puts himself into the very difficult situation. சரி, இப்போ நேரம் கடந்து விட்டது. ஆகவே நாம் அடுத்த முறை இதை சந்திக்கும் போது இதை இன்னும் விவரித்து பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.